ஜவஹர்லி சார், முதல்ல உங்ககிட்ட இருந்து வரதா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தாவேக தரப்புல இருந்து வைக்கப்படக்கூடிய இந்த ஒரு முறை, தாவேக்காவா திமுகவா, திமுகவா தாவேக்க, ஒன்று தாவேக்கா இல்லை திமுக, இந்த பொசிஷனை வந்து வச்சுட்டே வராங்க. முதலமைச்சர் முதல்ல இருந்தே வைக்கிறத பார்க்குறோம். அதிமுகவுடைய பேரை கூட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன சார் அதில் விமர்சனம் என்னவா இருக்கு அப்படிங்கிற கேள்வியை வந்து ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் வைக்கிறாரு. நீங்க என்ன சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. இல்ல, தேர்தலுக்கு முன்னாடியே முதலமைச்சர் விஜய் வந்து ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தாரு. என்ன நிலைப்பாடுனா வந்து அதாவது தாவேகா வெர்சஸ் திமுக என்ற நிலைப்பாடு தேர்தலுக்கு முன்னாடியே எடுத்துட்டாரு. ஓகே. அந்த அந்த நிலைப்பாட்டுல வந்து அவர் வந்து தெளிவா இருக்கிறார். இன்றைக்கும் நமக்கு எதிரியே வந்து திமுக. ஏன்னா திமுக நீண்ட கால ஆட்சி, அது ஒரு கட்டமைப்புல இப்ப பலமா இருக்கக்கூடிய கட்சி என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால வந்து அதை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஒரு ஃப்ரேம் போட்டு அந்த ஃப்ரேம் வழியா அதுலதான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது தேர்தலுக்கு முன்னாடி அவர் பேசின பேச்சு தான். ஆனா அதுக்கெல்லாம் அவங்க வந்து அதை பத்தியே கண்டுக்கல. காரணம் என்ன கண்டுக்கலன்னா, இவர் ஏதோ பேசிட்டு போறாங்க, இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்துட போறாங்களா, அதிகாரத்துக்கு வந்துட போறாங்களா, இவர்கள் என்ன நம்மள சொல்றது அப்படிங்கிற நிலைப்பாடு உங்களுக்கு இருந்தது. ஆனா என்னாச்சு, இன்றைக்கு வந்து ஜாதி மதம் பண அரசியலை உடைத்து ஒரு புதிய அரசியல் சக்தி வந்திருக்கு. இந்த சக்தி என்ன சொல்லுது, திமுக அண்ணா திமுக மதவாத சக்திகளுக்கு நான் மாற்று சக்தியாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர் விஜய். இப்ப அவர் ஒரு பாயிண்ட் அவுட் பண்றது என்னுடைய எதிரி திமுக அப்படின்னு சொல்றதுல எந்த தவறும் இல்ல. அது தவறு இல்ல சார், அது அங்க தவறு இல்ல. என்ன கேள்வி வருதுன்னா, பேரை கூட நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு என்ன. அப்ப ஆக்சுவலா அதுவும் ஒரு நீண்ட கால கட்சி. அங்கிருந்து எம்ஜிஆரை நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அதே போல ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வைத்துக்கொள்ள திரு செங்கோட்டையனுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறீங்க. இப்படி பல்வேறு விமர்சனங்களையும் அதிமுக தரப்புல வைக்கப்படுகிறது. இப்ப இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, ஒரிஜினல் அதிமுகவே நான் தான் அப்படின்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா கிளைம் பண்றாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவுடைய நிர்வாகிகளை, அணிகளை, மற்றவர்களை வைத்து நகர்த்துகின்ற இந்த காரணிகள்லாம் ஏன் கட்சியோட பேர் சொல்றதுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு ஆர்பி உதயகுமார் கேட்கிறாருங்க சார். இல்ல, ஆர்பி உதயகுமார் அவர் கேட்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்ட களத்துல வந்து கேட்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆதவ் அர்ஜுனா வந்து அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, நாங்க அண்ணா திமுகவே நாங்க சுபகாரம் பண்ணிக்கிட்டோங்கிறாரு. என்ன அது காரணம் என்ன? நீங்க வந்து தொடர் தோல்விகள் 10-11 தோல்விகள் ஆயிடுச்சு. அந்த தோல்விகளை நீங்க ஏன் தோல்வி ஏற்பட்டுறது, தோல்வி காரணம் என்ன, அதற்காக என்ன நிலைப்பாடு எடுத்து அதால வந்து நீங்க ஒரு பேசி தீர்த்து ஒரு இல்லாட்டியே வந்து ஒரு தலைமையை மாற்றக்கூடிய சூழ்நிலை ஏதாவது பண்ணிருக்கீங்கன்னா எதுவுமே இல்ல. 2019 தோல்வி, 2024 தோல்வி, 2026 தோல்வி, இடைத்தேர்தல் தோல்வி, உள்ளாட்சி தேர்தல. இரண்டாவது ஏன் அத நிலைமை அவரு சொல்றாருன்னா, எம்ஜிஆர் காரணம். அதிமுக தோல்விக்கு என்ன காரணம்? எம்ஜிஆருடைய போட்ட அந்த விதி இருக்கு தெரியுமா, ஒரு தொண்டன் ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும். அந்த விதியை மாத்தினது யாரு? நீங்க தானே மாத்தினீங்க. புரட்சி தலைவருடைய போட்டோவை நீங்க வந்து பெருசா போடுறதுக்கு நீங்க அனுமதிச்சீங்களா, இல்ல புரட்சி தலைவர் அம்மா போட்டோவை போடுறதுக்கு நீங்க அனுமதிச்சீங்களா? இதெல்லாம் எனக்கு கட்சிக்குள்ள இருந்தவன், நீண்ட காலம் இருந்தவன், எனக்கு தெரியும். ஆனா அத்திக்கடை அவிநாசி திட்டத்துல வந்து திட்டம் ஆரம்பிக்கும் போது ஏன் அவர் கேட்டார்ல அண்ணன் செங்கோட்டையனு, ஏங்க இந்த மாதிரி புரட்சி தலைவர் போட்டோ இல்லாம, எம்ஜிஆர் போட்டோ இல்ல, அம்மா போட்டோ இல்லாம நீங்க வந்து பேனர் வைக்கிறீங்களா, இது சரிதானான்னு கேட்கும் போது அதற்கு பிறகு அவர் கட்சியில ஓரம் கட்டப்பட்டாரு. அப்ப என்னன்னா அவருக்கு எடப்பாடியாருக்கு தான் வச்சதான் சட்டம், தான் தான் ஒரு பெரிய இது பிம்பம், மற்றவர்கள் யாருமே. நீங்க இத்தனை தோல்வி ஏற்பட்டத, இந்த தோல்விக்கு பிறகுமாதான் நீங்க பாடத்தை கத்துக்கிட்டு சரி நான் வந்து இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன், ராஜினாமா செய்யற ஒரு பேரளவுக்கு நீங்க புதிய தலைவரை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லினா கூட ஒரு தொண்டர்களுக்கு ஒரு ஓஹோ சரி நல்ல தலைவர் தான் அப்படின்னு இருக்கும். இல்ல சார், இப்ப இதெல்லாம் வந்து நீங்க இதெல்லாம் நீங்க வந்து அதிமுக தரப்புல இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்றீங்க. ஆனா தாவேக்கா ஏன் அதிமுக பேரை சொல்லலங்கிறதுக்கு காரணம் இது வரைக்கும் ஒண்ணு கூட இல்லையே சார். ஏன் அதை சொல்லலங்கிறதுக்கான காரணம் எதுவுமே இல்லையே. நீங்க அதாவது மற்றும் பலர்னா இன்னைக்கு அப்படிதானே போயிடுச்சு. இன்னைக்கு என்ன நிலைமை, இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா சார் உங்களுக்கு? இன்னைக்கு எனக்கு கண்கூடா பாக்குற சார், நான் மட்டுமல்ல விலகல, லட்சக்கணக்கான தொண்டர்கள் நிர்வாகிகள் ஒவ்வொரு தேர்தல்ல தோத்து போனாங்கன்னா முக்கியமானவர்கள் பதவி ஆசை பண ஆசை இருக்கிறவன் தான் கட்சியில மாறி வேலை இடத்துக்கு போவான்.
ஆனா இன்னைக்கு நிலைமை எல்லாம் அடிமட்ட தொண்டர் வரைக்கும் போயிட்டு இருக்கான். ரெண்டாவது என்னன்னா, இவங்களுக்கு பொறுத்துக்கிற முடியல. எப்படின்னா ஒரு புதிய சக்தி ஆட்சிக்கு வந்துருச்சா, அதனாலதான் குறுக்கு வழியில நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்க திமுக அண்ணா திமுக பாத்தீங்க. இந்த நிலைமையில இப்போ இப்ப இன்னைக்கு என்ன நிலைமைன்னு பாத்தீங்கன்னா, திமுக அண்ணா திமுக பிஜேபி மூணும் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க தாவேகாவ. இன்னும் சொல்ல போனா வரக்கூடிய தேர்தல் இந்த 3 பேரும் கூட்டணி வச்சு தேர்தல் போட்டிட்டாலும் போட்டிவிடுவாங்க. நான் கேட்கறதுக்கு என்ன சொன்னா, அவர் மற்றும் பலர்ந்து சொன்னதுல எங்க வலிக்குது, உங்களுக்கு எங்க கஷ்டம் இருக்குது? இல்ல சார், இப்ப திமுக திருப்பி திருப்பி சொல்றது என்ன, மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்றாரு, தாவேகாவுடைய தலைவர் எங்களுக்கும் அவங்களுக்கும் தான் போட்டி என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் சொல்கிறார். ஆனா என்ன அவர் சொல்ல மறுக்கிறார் அப்படின்னா, மற்றும் பலர் பாஜகவையும் சொல்லல மற்றும் பலரையும் அப்படிங்கிற எல்லாரையும் சொல்கிறார். ஆனா அங்கிருந்து நீங்க எம்எல்ஏக்களை மட்டும் உங்களுக்கு திரு ஆர் ராசா அவர்கள் பேசுகின்ற போது கூட அல்லு சில்லுன்னு நீங்க சொல்றீங்க. அந்த அல்லு சில்லு வீட்டுக்கு போய் நீங்க கெஞ்சி கூத்தாடினதெல்லாம் தெரியாதா? அங்க போய் அவங்களுடைய ஆதரவு தானே நீங்க வாங்கிட்டு உட்காந்துருந்தீங்க, அப்ப எல்லாம் தெரியலையா அவங்க அல்லு செல்லுன்னு என்று அந்த விமர்சனத்தையும் திரு ஆர் ராசா வச்சிருந்தார். உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆர் ராசா யாரு சார்? ரொம்ப புனிதரா பேசக்கூடிய ஆர் ராசா ஒருத்தர் இருக்காரு, அவரா? எடப்பாடியார் தாயை கொச்சப்படுத்தி பேசினார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முஸ்லீம் லீக்கும் விடுதலை சிறுத்தைகள ஒரு கேடுகட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி கொச்சப்படுத்தி பேசினார். அந்த ஆர் ராசாவா? அந்த ஆர் ராசா தான் நேத்து சொல்றாரு, உனக்கு துப்பு இருக்கான்னு கேட்கிறாரு. துப்பு இருக்கான்னு சொல்றது கேட்டது இல்லாம இன்னொன்னு சொல்றாரு, அல்லு சில்லு அவனுங்க வீட்டுக்கு. யாரு அல்லு சில்லுன்னு அவர் சொல்லிட்டாரு. அவராவது மரியாதையோட அல்லு சில்லு அவனுங்க வீட்டுக்கு ஏன் போனான்னு கேட்கிறாரு. இவரெல்லாம் சார், இவருக்கெல்லாம் இவர் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஆர் எஸ் பாரதி எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது? இவங்க எல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு இளைஞர்களை விட்டு புதிய எழுச்சியாக அந்த திமுக இளைஞர்களை விட்டு ஒரு பேட்டி கொடுக்க வைக்கலாம். இவங்க எல்லாம் பேட்டி கொடுத்தானே இன்னும் படுபாதாளத்துக்கு தான் திமுக போகும். அதனால நான் என்ன சொல்றேன், அவர் பேசியதுல தவறு இருந்தா சுட்டி காட்டுங்க. அதுல அல்லு சில்லுன்ற வார்த்தைகளை அவர்கள் தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து கூட. அதுல மாற்று கருத்து இல்லை. என்னன்னா புதிய அரசியலுக்கு வந்தவர், புதிய அரசியலுக்கு வந்ததுனால அவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் அந்த வேகம் அந்த தொண்டர்களுக்கு வேகமாக பேசினாரு. காரணம் என்னன்னா, அந்த கூட்டம் என்பது கட்சியால் நடத்தப்பட்ட கூட்டம். அந்த கட்சி தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க. அந்த தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு அன்றைக்கு திமுகவை அட்டாக் பண்றாரு. அதோட பிளஸ் வரக்கூடிய தேர்தல் இடைத்தேர்தல் வரும், அந்த தேர்தலுக்கான ஓட்டு கேட்கிற இதையும் உருவாக்கி வச்சுட்டு தான் அவரு பேசுறாரு. நான் என்ன கேக்குறேன், நீங்க எல்லாம் ஒரு நிலைப்பாடு எடுத்து உங்களுக்கு என்னடா இந்த ஆட்சி இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வந்தது உங்களுக்கு போராம நீங்க கொலவரியில இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அதுனா நீ இவர்கள் எல்லாம் அனுபவம் இல்லாதவர்கள், அதிகாரம் தெரியாதவர்கள், ஆட்சி அமைக்க தெரியாதவன் சொல்றீங்களே. என்ன தெரியாது? ஒரு விஷயம் தெரியுமா? 1977 முதல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல ஆட்சியை பிடிக்கும் போது அவரும் நாஞ்சில் கே மனோகரன் மட்டுமே அனுபவம் பெற்றவர்கள். மற்ற எல்லாருமே புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு பிறகு அவர்கள் ஆட்சி அமைத்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து பக்குவப்படுத்தி இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 32 வருடங்கள் ஆட்சி அமரக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கி தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்குனாங்களா? அதுல அண்ணா திமுகவினுடைய இது இல்லையா? அந்த மாதிரி நீங்க இளைஞர் கையில இருக்குது. என்னன்னு கேட்டா இவங்க என்னன்னா சமூக வலைத்தளம் மூலம் நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா, சமூக வலைத்தளம் மூலம் வெற்றி பெற்ற தப்பா? நீங்க தான் கோடி கோடி கோடியா 1000 கோடி ரூபாய் விளம்பரத்துக்கு செலவு பண்ணீங்க. இதுல என்ன நான் புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு அப்படின்னா, உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும்னா, இப்ப இந்த நகர்வுகள் அதிமுகவை இங்க பொசிஷன் பண்ணியிருக்கு, அதனால அவர் மற்றும் பலர்னு சொல்றாருன்னு நான் புரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்ற அடிப்படையில எங்க பொசிஷன் பண்ணியிருக்குன்னு எனக்கு புரியல. இல்ல, எங்க பொசிஷன், அதாவது மற்றும் பலருங்கிற இடத்துல தான் அதிமுக பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. அந்த நிலைமையை உருவாக்குனது யாரு? எடப்பாடியார் தானே? இல்ல, அது அடுத்த கேள்வி. இல்ல, நான் அப்ப அவர் மற்றும் பலர்னு ஏன் சொல்றீங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நீங்க கொண்டு போயிருக்கணும், புரட்சி தலைவர் அம்மாவை கொண்டு போயிடணும். தொடர் தோல்விகளுக்கு நீதான் காரணம். அதனால மற்றும் பலர் நீ போல மோசமான சூழ்நிலையை கொண்டுட்டு போயிட்டீங்களா? உண்மையான அண்ணா திமுக இவ்வளவு காலம் இருந்தேங்கிறது வருத்தப்படதான் செய்யறேன். ரைட் சார், நான் மீண்டும் வரேன். அது காரணம் யாரு? நான் மீண்டும் வரேன். அவர் ஒரு அரசியலை கொண்டு போறார் சார். ரைட். அவருக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு அரசியலை கொண்டு போறார்.
அவர் கொண்டு போறது எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது எல்லாம் புதுமையா தெரியும். என்னுடைய எதிரி திமுக தான், மதவாத சக்தி பிஜேபி. இவன் ஆரம்பத்திலேயே சொல்றாருல, அண்ணா திமுகவில் நான் பெருசாவே நான் பொருட்படுத்தலன்னு சொன்னார்ல. இல்ல ஆனா இப்ப அந்த அடிப்படையில் மட்டுமல்ல, வேற ஒண்ணு ஏதாவது தவறாக நீங்கள் வார்த்தைகளை வந்து தவறா ஏதாவது அதிமுக விமர்சனம் பண்ணாரா? ஜவஹர்லி சார், இப்ப இதுல இருந்து இனி வரக்கூடிய பொசிஷன் வந்து தாவேக வெர்சஸ் திமுகங்கிறதுக்காக அதிமுக தான் முதன்மையாக வரக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப இது வரைக்கும் இருக்கிறதே ஸ்திரமற்ற ஒரு ஆட்சியாகத்தான் இருக்கு, இதுவும் எவ்வளவு நாளைக்கு தாங்கும் இல்லை அப்படிங்கிற கேள்வியெல்லாம் திரு கோவிந்தராஜ் வைக்கிறார். இல்ல, அவர் நம்பிக்கை இருக்கட்டும், அவருடைய நம்பிக்கை அது வந்து அவர் நம்பட்டும், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பிராக்டிக்கலா களத்துல அது இருக்காண்டா, களத்துல அது இல்லை. நண்பருக்கு தெரியுமோ தெரியாதோ, இன்றைக்கு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் லட்சக்கணக்கான பேர் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு போயிருக்காங்கிறது உண்மை. நானா நீண்ட காலம் அவருக்கே தெரியும் அதிமுகவுக்கு உண்மையா உழைத்தவன் என்று. நானே போயிருக்கும் போது என்னை போன்ற பலர் போயிருக்காங்க. அவர் சொன்னாரு 1 மில்லியன் 1 மில்லியன்ங்கிறது ஒரு 10 லட்சம் நினைக்கிறேன். ஒரு 10 லட்சம் வந்து வியூவர்ஸ் போயிருக்கு. அதெல்லாம் வந்து சார் எல்லாரும் வியூவர்ஸ் எல்லாமே நியூஸ் பார்ப்பாங்க சார், அது வேற. ஆனா அவர் சொன்னாரு, ஒரு கடந்த தேர்தலை விட 0.7% வந்து அதிகமா இருக்கேன். எப்போ எம்பி எலெக்ஷனை விட இப்ப வந்து 0.7%, அதாவது 1% கூட இல்ல அதிகமா இங்க இருக்குன்னா இது என்ன விதமான, இது போதுமா சார்? சார் இப்ப இருக்கக்கூடிய சார் இந்த அலை, இப்ப இருக்கக்கூடிய இந்த விஜய் என்கின்ற ஒரு மாய அலையில முன்னாள் முதல்வரே தோற்றிருக்கிறார். இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு இதுல நடந்ததுல இது வந்து ஒரு சின்ன ஒரு வெற்றி தான். இது தோல்வியா நாங்க பார்க்கல, அதிமுக தோல்வியா பார்க்கல. இப்படிதான் சார் ஒவ்வொரு தேர்தலையும் நானும் உங்களை மாதிரி பேசுனேன் சார். நீங்களும் மாறக்கூடிய காலமும் சூழ்நிலையும் வரும். ஒவ்வொரு தேர்தலையும் இந்த தேர்தல் தோல்வி வந்து மக்களுக்கான தோல்வின்னா பேசுவேன். ஆனா ஒவ்வொரு தோல்வியும் அதை உணரல இந்த தலைமை. அந்த உணர்ந்து அதற்கான என்ன ஆக்கப்பூர்வமா நடவடிக்கை எடுத்து அதை என்ன பண்ணணும்னு முடிவு எடுக்கல. அதுதான் பிரச்சனை. அடுத்த முறை 2029லயும் ஒரு தோல்வி ஏற்படும். அதே கருத்து தான், இது தோல்வி இல்ல, எக்ஸ்ட்ரா 1% வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஜவஹர்லி சார், இதுல வந்து ஒரு விஷயம் நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது இல்லையா? இப்ப இன்னைக்கும் வந்து இந்த தேர்தலையுமே 1,70,00,000 தாவேக்கா வாங்கியிருக்கு, 1,30,00,000 வந்து அதிமுக வாங்கியிருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது இல்லையா? அது இப்ப நீங்க நிச்சயமா பாத்தீங்கன்னா 47-59 47 வந்து அதிமுக, 59 திமுக வாங்கியிருக்கு. கூட்டணி கட்சிகளை விட்டுருங்க. அப்படி பார்த்தா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, எண்ணிக்கையில ஒரு 10 வித்தியாசம் இருக்கலாம், அவ்வளவுதானே. அதிமுக என்பது ஒரு மாபெரும் ஒரு இயக்கம் சார். அந்த இயக்கத்தினுடைய இது ஓட் பேங்க் வந்து ஒரு பெரிய லெவல்ல 2 கோடி தொண்டர்களை கொண்ட இந்த இயக்கம். நீங்க 66 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, இப்ப 47 வந்திருக்காங்க. 5 வருஷத்துக்கு ஆன்டி இன்கம்பன்சிக்கு, இந்த ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இருந்து கூட 47க்கு வந்திருக்காங்க. வாக்கு சதவீதமும் குறைஞ்சிருக்கு. நாம வந்து வாக்கு சதவீதம் இவன் வந்திருக்கு அப்படின்னு திருப்தி பட்டுக்கிட்டா சார், ஒரு வெற்றி தோல்வி இதுதான் கணக்கு. 35க்கு மேல எடுத்துட்டீங்கன்னா 35க்குள்ள எடுத்தீங்களா, பாஸா ஃபெயிலா, இதான் கணக்கு. நம்ம ஃபெயில் ஆகிட்டு பார்க்க போனீங்கன்னாக்க ஐயா ஜவஹர் அலி சார், அப்படி பார்க்க போனீங்கன்னா 35 பெருசா 65 பெருசா? புரியல. 35 பெருசா 65 பெருசா? 65 தான் பெருசு. அப்ப திமுக அண்ணா திமுக தான் பெருசு, அதெல்லாம் சொல்ல வரேன். அப்ப 2 பேர் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கீங்க. 2 பேர் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்க. என்ன சொல்றீங்க? ரைட் என்னடா திமுக நிறைய செஞ்சிருவோம். பிஜேபி எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய சக்தியை எதிர்க்கிறாங்க. ஓகே சார். அந்த சக்தி இவர்களுக்கெல்லாம் சளைத்தவரா இல்ல. நீ வந்து உனக்கு எப்படி உன்னுடைய நெறித்தனம் உனக்கு என்ன இருக்கோ அந்த நெறித்தனத்தை கையாளுவதற்கு எனக்கும் வந்து அந்த ஆயுதத்தை நான் என்னால எடுக்க முடியும்னா அவர்களும் எல்லா வேலைகளும் இன்றைக்கு தாவேக்கா செய்யறாங்க. இன்றைக்கு முதலமைச்சர் வந்து அவர் வந்து ஆட்சிக்கு வந்த குறுகிய காலத்திலே பல்வேறு சாதனைகள் செஞ்சிருக்காரு. என்ன சாதனை சார்? என்ன சாதனை பட்டியலிடுங்க? என்ன சாதனை? ஐயா ஒரு நிமிஷம், என்ன சாதனை பட்டியலிடுங்க? என்ன சாதனை செய்திருக்கிறார்? ஒரு சாதனை குறிப்பிடுங்க. என்ன சாதனை? ஒன்னு குறிப்பிடுங்க. சொல்றேன் சார்.
கோவிந்தராஜன் சார் சொல்றேங்க சார், பொறுமையா இருக்கு சார். உங்களை மாதிரி நானும் சார் கத்தி கத்தி இப்ப விரக்தியாய் விளிம்பில போய் உட்கார்ந்துருக்கேன் சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க. 200 யூனிட் மின்சாரத்தை கொடுத்திருக்காங்க சார். அது கூட மாதம் ஒரு முறை சொன்னதை 2 மாதத்துக்கு ஒரு முறை சொல்லி ஏமாத்திட்டாங்க. 200 யூனிட் கூட மாதம் சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில. ஆனால் அதை மாதம் 2 முறைன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. நம்ம நிறைவு செய்யறோம் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். அதாவது அதிமுக கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனையோ என்னால பட்டியல் போட முடியும். அது செய்யல. திமுக 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க, அவங்களும் கடைசி கட்டத்துல கொடுத்தாங்க. 200 யூனிட் கொடுக்கறாங்க. மேகதாது இதுக்கு நேரடியா வழக்கு போட்டிருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு 2% அகவலை கொடுத்திருக்காங்க. விவசாய கடன் 2000. இந்த சூழ்நிலையில் இந்த 20 நாள் கணக்குல 2000 விவசாயிகள் கடனுக்கு விவசாயிகள் அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல சார் முழுமையா. விவசாயிகள் வயிற்றுல அடிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் தோழர் அது குறித்து போராட்டம் நடத்த போறேன் அவங்க கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் தோழர் சொல்லி. ஒரு நிமிஷம் நம்ம பேசவே திருப்பி எது எப்படின்னா நம்ம வந்து நிகழ்ச்சி நிறைவு செய்ய முடியாது. சுருக்கமா ஜவஹர்லால் சார் ரொம்ப சுருக்கமா நிறைவு செஞ்சிருங்க. அதாவது 217 மதுக்கடை முறைன்னா இப்ப இந்த பார்ட்டி பண்டுன்னு சிஎம்டில வாங்கிட்டு இருந்தாங்க, அதை கேன்சல் பண்ணிருக்காங்க. அது இல்லாம பல துறைகள்ல ஊழல் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு மதுபான கொள்முதல்ல பிடிச்சிடறேன் சார். மாசம் 51 கோடி ரூபாய், மாசம் 51 கோடி ரூபாய். அது எப்படின்னா ஆட்சியாளர்களுக்கு அரசாங்க இதுக்கு முன்னாடி கொள்முதல் பண்ண அந்த பழைய வியாபாரிகள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தொகை போயிட்டு இருந்தா அதுல 51 கோடி ரூபாய் மிச்சப்படுத்திருக்காங்க. மின்வாரியத்துல பெரிய ஊழல் நிலக்கரியில டிரான்ஸ்பார்மர்ல நடந்துகிட்டு இருந்தது. அதை கண்டுபிடிக்கும் போதுதான் 10 டிஸ்குங்கள் காண. இப்படி சார் இவர்களா நான் என்ன சொல்றேன், இவர்கள் வந்து இளைஞர் சமுதாயம். இந்த சமுதாயம் இப்போ வந்து வந்துகிட்டு கத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுங்க. தவறு நடக்கலையா? நடக்குது. என்ன தவறு நடக்குது அதை சரி செய்யறதுக்கு என்னன்னா 20 நாளுக்குள்ள நாங்க எல்லா கட்சியும் திமுக, அண்ணா திமுக, பிஜேபி இருக்கக்கூடிய லொடிச்சு அரசு விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், அவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சு என்னன்னா உங்களுக்கு ஒரு வெறுப்பு. இவங்க எதிர்பார்க்காத ஒரு டீம் வந்துருச்சு. இந்த டீமை காயப்படுத்தணும், கலங்கப்படுத்தணும், இவங்களுக்கு ஆட்சியை விட்டு ஓட விடணும். அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் எல்லாமே பண்ணும்போது பொறுப்போம். ஆட்சி கொடுக்கறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடிய அவகாசத்தை கொடுத்து நம்ம விமர்சனம் பண்ணணும். என்னுடைய கருத்து.